தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பதிவில் ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சியை தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆசிரியர்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. இது மொத்தமாக வேக்கன்சி பார்த்திங்கன்னா 1036 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நாம் எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான ப்ராசஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் அஃபீஷியலாக வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க CN 07/2024. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய மொத்த வேக்கன்சி 1036 கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்திருக்கக்கூடிய இந்த வேக்கன்சியை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது முற்றிலும் பார்த்திங்கன்னா RRB மினிஸ்டேட் அண்ட் ஐசோலேட் கேட்டகரியில் வந்திருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் தாங்க இது. ஸோ இதை அப்ளை பண்ணக்கூடிய டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 7, 2025 டு பிப்ரவரி 6, 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி கவர் ஆகிருக்கக்கூடிய போஸ்டிங் பார்த்திங்கன்னா BGT, அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ், அடுத்து DGT ட்ரெயின்டு கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், இது ஹிந்தி அந்த மாதிரி வெவ்வேறு லாங்குவேஜஸில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் CN, அதாவது சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் 07/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய DGT, BGT அண்டு PRTன்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்டிங்க்கு ஓவரால் பார்த்திங்கன்னா 1036 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாப் பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன்னா ஆல் ஓவர் இந்தியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படிலாம் அப்ளை பண்ணணும், இது என்னென்ன வேக்கன்சிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ் மொத்தம் 187 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரெயின் டீச்சர்ஸ் 338, லா அசிஸ்டண்ட் 54, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 20, ஃபிசிக்கல் ட்ரெயின்டு இன்ஸ்ட்ரக்டர் இங்கிலீஷ் மீடியம் 18 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் டிரான்ஸ்லேட்டட் ஹிந்தி 130, சீனியர் பப்ளிசிட்டி 3, ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் 59, லைப்ரரியன் 10, மியூசிக் டீச்சர், பிரைமரி டீச்சர், அசிஸ்டன்ட் டீச்சர் அண்ட் லேபர்டி அப்படின்னு ஒவ்வொரு தனித்தனி டிபார்ட்மெண்ட் வைஸாக கேட்டகரி வைஸாக ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து அப்படின்னா ஓவரால் 1036 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட். இந்த ஸ்கில் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகபிள் ஃபார் ஸ்பெசிஃபிக் போஸ்ட்டு தான். அதே மாதிரி டைப்பிங் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது ஜூனியர் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வேலைக்கு நம்ம குயிக்காக செலக்ட் ஆகிடுவோம். ஓகே, ஸோ இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வே பார்த்திங்க அப்படின்னா www.rrpkolkata.gov.in அப்படி இல்லைனா www.rrbjammu.nic.in அப்படிங்கிற மெயில் வெப்சைட்குள்ளே தான் நம்ம போகணும். ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்காக நம்மளுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிஜிஸ்டர் நம்பர் ஜென்ரேட் ஆகிரும். ஸோ அடுத்து தேவையான டாக்குமெண்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை நம்ம முக்கியமாக நோட் பண்ணிக்கிறது, ஸ்டார்டிங் டேட் ஜனவரி 7, க்ளோசிங் டேட் வந்து பிப்ரவரி 5 கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கான டேட்டு டு பி அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.